வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீதேவி பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் அத பத்தி தாங்க பேச போறோம். வனத்தில் நடக்கும் கதை விருந்து. நைமிசாரண்யங்கிற ஒரு கஷேத்திரத்துல சௌனகாதி முனிவர்கள் எல்லாருமே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சூத முனிவர் வராரு. அவரை சந்திச்சதுனால எல்லா முனிவர்களும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவர் வியாசருடைய பிரதான சீடர்களில் ஒருவர். அவர் மூலமா வியாசர் இயற்றிய புராணங்கள், இதிகாசங்கள், பாகவதம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா முனிவர்களும் ஆசைப்படுறாங்க. சூத முனிவர்கிட்ட ரெக்வஸ்டாவும் வைக்கிறாங்க. அதாவது தேவா அமிர்தம் கிடைத்தால் கூட முக்தி கிடைக்கவே கிடைக்காது. ஆனா உங்க அமுத மொழிய பாகவத புராணம் இதெல்லாம் நீங்க சொல்றத கேட்கறது மூலமா அந்த கதை அமுதம் கேட்கும்போது கண்டிப்பா எங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதனால நீங்க எங்களுக்கு அத சொல்லணும்னு எல்லாரும் மனமுருகி பிரார்த்திக்கிறாங்க. சூத முனிவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அத்தியாயம் பாத்தீங்க அப்படின்னா பாகவதத்தின் பகுப்புகள். அதாவது பாகவதத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஆதி பராசக்தியர் சூத முனிவர் வேண்டி வணங்கிக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்ரீதேவி பாகவதத்துல 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 12 ஸ்கந்தமா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 12 ஸ்கந்தத்திலையும் சேர்த்து 318 அத்தியாயங்கள் உள்ளடங்கி இருக்கு. இத பாகவதம் சொல்வதற்கு 5 லட்சணங்கள் சொல்றாங்க. அதாவது 5 இலக்கணங்கள். அது என்ன அப்படின்னா சர்க்கம். சர்க்கம்னா நிற்குண ரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்தி, அந்த பரம்பொருள், அந்த பிரம்மம் சாத்வீக சக்தியா மாறும்போது மகாலட்சுமியாகவும், ராட்சச சக்தியா மாறும்போது சரஸ்வதி தேவியாகவும், தாமச சக்தியா இருக்கும்போது மகா காளியாவும் இருக்காங்க. இந்த 3 சக்திகளுடைய தோற்றம், அவங்களுடைய ரூபம், அவங்களுடைய திருமேனி அழகு, அதை எல்லாத்தையும் வர்ணிக்கிறது தான் சர்க்கம். அடுத்து 2வது பிரதி சர்க்கம். பிரதி சர்க்கம்னா லக்ஷ்மி, காளி, சரஸ்வதி இவங்க 3க்கு முறையே சக்தி யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா படைத்தல் சக்திய பிரம்மாவுக்கும், காத்தல் சக்திய விஷ்ணுவுக்கும், அழித்தல் சக்திய ருத்ரனுக்கும் கொடுக்கறாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவங்க 3 பேருக்கும் சக்தியா இருப்பவங்க யாரு அப்படின்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி. இவங்க 3 பேருமே உற்பத்திய பண்றாங்க. இந்த உற்பத்திய குறிப்பதுதான் பிரதி சர்க்கம். அடுத்து வம்சம். வம்சம் சந்திரன், சூரியன், அக்னி அவங்க மூலமா வர இரண்யகசிப்பு, அசுரர்களுடைய வம்சம் அதெல்லாத்தையும் விவரிக்கக்கூடியது. அடுத்து 4வது மன்மந்திரம். ஸ்வயம்புவ மனுதான் முதல் மனு. அவரை தொடர்ந்து 14 மனுக்கள் இருக்காங்க. அவங்களுடைய மன்மந்திரங்கள் என்ன, அவங்களுடைய கால அளவு என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் மன்மந்திரம். அடுத்து வம்சானு சரித்தம். அதாவது மேல சொன்ன மனுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வம்ச வரலாறு அதை சொல்வதுதான் வம்சானு சரித்தம். இதுதாங்க ஒரு பாகவதத்துக்கு தேவையான 5 இலக்கணங்கள். இது எல்லாமே நிரம்பியதுதான் ஸ்ரீதேவி பாகவதம். இது எல்லாமே மேலே குறிப்பிட்ட 5 இலக்கணங்களும் இருந்தா அத பாகவதம் புராண லட்சணம்னு சொல்றோம். 5வது வேதமா இருப்பது வியாசர் இயற்றிய மகாபாரதம். அது 1,25,000 கிரந்தங்கள் இருக்கு. அப்பதான் சௌனகாதி முனிவர்கள் எல்லாரும் சூத முனிவர்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. நாங்க இந்த கலிதோஷத்துக்காக பயந்து பிரம்மதேவனை போய் வணங்கி நின்றோம். அவர் எங்க கிட்ட ஒரு சக்கரத்தை கொடுத்து இந்த சக்கரத்துக்கு பின்னாடியே போங்க, இந்த சக்கரம் எங்க வெடிச்சு சிதறி விழுதோ அந்த இடமே புண்ணிய ஸ்தலம், அங்கேயே நீங்க இருந்து தவம் பண்ணுங்க,
அந்த இடத்துல மட்டும் கலிதோஷம்ங்கிறது எந்த காலத்திலயுமே நெருங்காது. கிருதயுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு பிரம்மதேவன் சொன்னாரு. நாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த சக்கரத்தை பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்தப்பதான் அந்த சக்கரம் சிதறி வெடிச்சது. அதனாலேயே இந்த சேத்திரத்துக்கு நைமிசாரண்யம்னு பேரும் வந்துச்சு. நாங்களும் இங்கேயே தங்கி தவம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சௌனகாதி முனிவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அடுத்து புராணங்கள். நாம ஏற்கனவே பார்த்தோம் வியாச முனிவர் 18 புராணங்களை இயற்றினார் அப்படின்னு. அந்த 18 புராணங்களுடைய பெயர்களை தான் இங்க சொல்றாங்க. மத்ஸ்யம், மார்க்கண்டேயம், பவிஷ்யம், பாகவதம், பிரம்மன், பிரம்மாண்டம், பிரம்ம கைவத்தம், வாமன, வாயு, விஷ்ணு, வராக, அக்னி, நாரத, வட்மன், லிங்க, கருட, கூர்ம, ஸ்கந்த புராணம். இவை 18 புராணங்கள். இவை மட்டும் இல்லாம இவங்கள் இந்த புராணங்கள்ல சொல்லாத சில விஷயங்களை சேர்த்து உபபுராணமா இயற்றி இருக்காரு. அது என்ன அப்படின்னா சனத்குமாரம், நாரசிம்மம், நாரதீயம், சிவம், துர்வாசம், காபீலம், மானவம், அவசனசம், வாருணம், காளிகாக்கியம், சாம்பவம், நந்தி, கேச்சரம், சௌரம், பராசரேயம், ஆதித்யம், மாகேஸ்வரம், பாகவதம், வாசிஷ்டம். இந்த வியாசர்ங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா 28வது துவாபர யுகத்தில் வியாசரா அவதரித்தவர். இவர் தான் 18 புராணங்களையும் மகாபாரதத்தையும் இயற்றியவர். அடுத்து வரக்கூடிய 29வது துவாபர யுகத்தில் அஸ்வத்தாமா இருக்காரு இல்லையா, அவர் தான் வியாசரா அவதரிக்க போறாரு. இத சூத முனிவர் சொல்லும் போது சௌனகாதி முனிவர்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அப்போ ஒரே வியாச முனிவர் இல்லையா, ஒவ்வொருத்தரும் மாறி பிறப்பாங்களா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தை கேட்கும்போது அவர் சொல்றாரு, முதல் துவாபர யுகம் வரும்போது பிரம்மனே வேதங்களை டிவைட் பண்ணாரு. 2வது துவாபர யுகத்துல பிரஜாபதி தான் வியாசரோட செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சாரு. அதுக்கப்புறம் 3வதுல இருந்து 27வது துவாபர யுகம் வரைக்குமே உசன, பிரகஸ்பதி, சூரியன், யமன், இந்திரன், வசிஷ்டர், சாரஸ்வதர், திரிதாமர், திரிபுருசர், பரத்வாஜர், அந்தரிஷர், தர்மர், திரியாருணி, தனஞ்சயர், மேதாதி, ரதி, அத்திரி, கௌதமர், உத்தமர், ஹரியாத்மர், வேனல் என்னும் வாஜஸ்வரர், சோமர், திரணபிந்து, பார்கவர், சக்தி, கிருஷ்ணத் வைப்பாயனர். இவங்க எல்லாருமே 3வதுல இருந்து 27வது துவாபர யுகம் வரைக்குமே வியாசரா இருந்து வேதங்களை பிரிச்சும் புராணங்களை இயற்றியும் மக்களுக்கு நல்வழிய நூல்கள் வடிவா எடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. வியாச முனிவர் தான் சுகமுனிவருக்கு இந்த புராணங்களை உபதேசம் பண்ணாரு. அவருக்கு உபதேசம் பண்ணும்போது சூத முனிவரும் அவர் கூடவே இருந்து அந்த புராணங்களை கேட்டு தெரிஞ்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குருவிகள் காட்டி குடும்ப பாசம். வியாசர் அவருடைய ஆசிரமத்துல இருக்காரு. ஆசிரமத்துல இருக்கும்போது ஊர்க்குருவிகள் இருக்கு இல்லையா, மரத்துல ஊர்க்குருவிகள் ஜோடியா 2 அன்போட பாசத்தோட சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டுல அந்த குஞ்சுகள் முட்டையில இருந்து குஞ்சுகள் பொரிஞ்சு வெளியே வருது, வளருது. தாய் பாசமும் தந்தை பாசமும் அந்த குஞ்சுகள் அனுபவிக்குது. அந்த தாயும் தந்தையும் தாயும் தந்தையுமான அந்த ஊர்க்குருவிகள் தன் குஞ்சுகளுக்காக உணவை தேடிட்டு வராங்க. அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுறாங்க. அவ்வளோ அன்போட பிணைப்போட இருக்கிற அந்த பாசத்தை பார்த்ததும் வியாசருக்கு தனக்கும் புத்திரன் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஏக்கமும் வருது. புத்திர பாசம் இருந்தா, புத்திரன் ஒருத்தன் இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஏங்குறாரு. அதனால தனக்கும் ஒரு புத்திர பேரு வேணும், தவம் இருந்து நாம ஒரு புத்திரனை அடையணும்னு ஆசைப்படுறாரு. அதனால மேருமலைக்கு போய் தவம் செய்ய ரெடி ஆகுறாரு. ஆனா தவம் செய்ய போனவருக்கு எந்த தெய்வத்தை எந்த தேவதையை நோக்கி தவம் இருப்பது அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுச்சு. 18 புராணங்கள் இயற்றி இருக்காரு, மகாபாரதத்தை இயற்றி இருக்காரு.
ஆனா எந்த தெய்வத்தால தனக்கு புத்திர பாக்கியத்தை அருள முடியும்ங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு வந்துடுச்சு. அந்த சமயம் நாரதர் வரார். நாரதர் கிட்ட வந்து கேக்குறாரு, நான் எந்த தேவதைய கும்பிட்டால் எனக்கு புத்திர பாக்கியம் உடனே கிடைக்கும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. இதே கேள்விய என்னுடைய தந்தையான பிரம்மதேவன் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட கேட்டாரு. அவர் சொன்ன பதில நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நாரதர் ஒரு 2 விஷயத்த வியாசர் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஆழ்ந்த துயில்ல இருக்கும்போது அவருடைய காதிலிருந்து வந்த அந்த மலத்திலிருந்து மது கைடவர்கள் 2 அசுரர்கள் பிறந்தார்கள். அவங்க ரொம்ப மூர்க்கதனமா வளர்ந்தார்கள். அவங்க பிரம்மதேவனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியா நடந்துகிட்டாங்க. பிரம்மதேவனுடைய தந்தையாரு மகாவிஷ்ணு, அவரை சரணடைஞ்சாரு. ஆனா அவரோ ஆழ்ந்த நித்திரையில் இருக்காரு. அவரை என்ன பண்ணி எழுப்பவே முடியல. அப்புறம் இவரையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது பிரம்மதேவனுக்கு அந்த நிமிஷம் புலனாச்சு. அதனால நித்ரா தேவிய மனசார வேண்டிக்கிட்டாரு. நித்ரா தேவி விலகுதாங்க. அந்த ஒரு சம்பவமும் அடுத்து ஒரு முறை மகாவிஷ்ணு போர் புரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. பல வருடங்களா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு அசுரர்களோடு. அதுல ரொம்ப களைப்பாயி தூங்கலான பத்மாசனத்துல உட்கார்ந்தாரு. பக்கத்திலேயே தன்னுடைய வில்ல வந்து நிலத்தில் ஊன்றி சாஞ்சி உட்கார்ந்த நிலையிலேயே வில்லில் சாய்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயம் அவருடைய கழுத்து அந்த நாணால அறுபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மதேவனே வந்து குதிரை முகத்தை எடுத்துட்டு வந்து அந்த விஷ்ணுவோட உடலில் பொருத்தினதுனால அவன் ஹயக்ரீவன் ஆனாரு. அதுல இருந்தே புரிஞ்சிடுச்சு இவங்களை தாண்டி ஒரு ஆதிசக்தி பராசக்தி இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால வியாச முனிவரே, நீங்க அந்த பராசக்தியை நினைத்தே தவம் செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டிய புத்திர பாக்கியத்தை அவளே அருள்வாள் அப்படின்னு சொல்லி நாரதர் கிளம்புறாரு. இந்த கதையை சொல்லும் போது சௌனகாதி முனிவர்கள் எல்லாரும் குறுக்கிட்டு சூத முனிவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. மகாவிஷ்ணுவோட கழுத்து அறுபட்டுச்சா, ஏன், எப்படி அப்படின்னு. அந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்ல போறோம். முன்னொரு காலத்தில் அசுரர்களோடு மகாவிஷ்ணு நீண்ட வருடமா சண்டை போட்டுக்கிட்டே வர்றாரு. இவங்களுக்கு இடையில நடக்கிற சண்டையில ரொம்ப டயர்ட் ஆகுறாரு மகாவிஷ்ணு. அதனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு அதே போர் நடக்கும் இடத்திலேயே பத்மாசனம் போட்டு அமர்ந்து தன்னுடைய வில்ல நிலத்தில் ஊன்றி அதுல தன் தலையை சாய்த்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அயர்ந்த தூக்கம். அசுரர்களுடைய அட்டகாசம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அதனால இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய யாகம் நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால மகாவிஷ்ணுவை போய் சந்திக்கலான்னு பார்க்கடலுக்கு போறாங்க. அங்க மகாவிஷ்ணு இல்ல. அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த போர் நடக்கும் இடத்துக்கு வராங்க. அவர் அங்க அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அடடா, இவர் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு, இவரை எப்படி எழுப்பதுன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நிற்கும் போது ருத்ரன் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த செல்லு இருக்கும் இல்லையா, செல்லு மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் இல்லையா, பிரம்மன் பிடைத்தது, அந்த பூச்சி மாதிரி நீ ஒரு மாதிரி அந்த நானோட கயிறு இருக்கு இல்லையா, அது ஒரு பகுதி கீழே இருக்குது இல்லையா, அத வந்து அறுத்து விட்டுடு. அறுத்து விட்டா அப்படின்னா அந்த நூல் வந்து மேல எலும்போம். அப்ப அவரோட தலை அப்படி மேல நிமிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவரே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுவாரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சிவபெருமான். சரின்னு இந்திரனும் செல்லா மாறிடுறாரு. போலானும் யோசிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா தூக்கத்துல இருக்கிறவங்கள எழுப்புறதுங்கிறது பெரிய பாவம். இப்படி பண்றதுனால பாவம் ஆயிடாதான்னு பயப்படுறாரு. எல்லாரும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி, போப்பா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. சிவபெருமான் சொன்ன மாதிரியே
இந்திரனும் செல்லா மாறி அந்த வில்லின் நுனியில இருக்கக்கூடிய அடிநுனியில் இருக்கக்கூடிய அந்த கயிறை கயிறை அறுத்து விடுறாரு. கடிச்சு அறுத்து விடுறாரு. அறுந்து விழுந்தது தெரியும். ஆனா அத விழும்போது ஒரு பெரிய சத்தம் கேக்குது எல்லாருக்குமே. எல்லா தேவர்களும் பயந்து நடுங்குறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு. அந்த சத்தம் அடங்கின சமயத்துல பார்க்கும்போது விஷ்ணுவோட தலை இல்ல. அந்த கயிறால அவரோட தலை துண்டிக்கப்பட்டுருச்சு. அந்த தலை எங்க போய் விழுந்துச்சுன்னு கூட தெரியல. உப்பு கடல்ல மூழ்கிடுச்சு. இத பார்த்து எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இந்த அபவாதத்துக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. அப்புறம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி வராரு, சமாதானப்படுத்துறாரு. சில விஷயங்கள்ல நம்ம கண்ட்ரோல்ல இல்லப்பா, எல்லாம் தெய்வ சங்கல்பத்தின்படிதான் நடக்குது, பொறுமையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவனும் சமாதானப்படுத்துறாரு. இருந்தாலும் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுடைய கழுத்து அறுபட்டு விட்டது. எங்க போச்சோன்னு தெரியல. அப்புறம் பிரம்மதேவன் என்ன பண்றாரு, 4 வேதங்களை 4 வேத புருஷர்களை மாறி வர சொல்றாரு. அந்த ஆதி பராசக்திய நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணி பாடணும். அவளால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அதனால அந்த 4 வேதங்களுமே 4 வேத புருஷர்களா மாறி அந்த ஆதி பராசக்திய தன் நாவால் துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்றாங்க. அதுல மகிழ்ந்து ஆதி பராசக்தியானவள் இவங்க எல்லாருக்குமே தரிசனம் கொடுக்கறாங்க. மகாவிஷ்ணு என்ன பாவமா பண்ணிட்டாரு? எதுக்காக அவருடைய கழுத்து துண்டிக்கப்பட்டது? ஏன் இப்படி அவருக்கு ஆச்சு? அவருக்கே இந்த நிலையா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஆதி பராசக்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் தனித்து இருக்கும் போது மகாலட்சுமியை பார்த்து மகாவிஷ்ணு ஏளனமா பரிகாசம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மகாலட்சுமியால அத பொறுத்துக்கவே முடியல. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, இல்ல என்னை விட அழகான பெண் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு அவங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அவங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு மகாவிஷ்ணு. அதுல இந்த கோபம், சந்தேகம் இது எல்லாமே சாத்வீக குணத்தோட இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அவங்களுக்குள்ள தாமச சக்தி அதிகம் ஆயிடுச்சு. அப்போ தன்னுடைய கணவன் மகாவிஷ்ணுங்கிறத ஒரு கணம் மறந்து, இப்படி என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய தலை அருந்து போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுட்டாங்க. அந்த சாபத்தினால்தான் இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்னு ஆதி பராசக்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹயக்ரீவன்னு ஒரு அசுரன் என்கிட்ட தவம் இருந்து ஒரு வரம் வாங்கினான். அவன் என்ன வரம் வேணும் கேட்கும்போது எனக்கு சாகா வரம் வேணும் என்று கேட்டான். நான் அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாதுப்பா, பிறந்தவங்க எல்லாருக்குமே மரணம் நிச்சயம் உண்டு, அதனால யோசிச்சு நீ கேளு அப்படின்னு சொன்ன. அப்போ ஹயக்ரீவனுக்கு ஹயக்ரீவனாலதான் மரணம் அப்படின்னு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பிரம்மதேவன் ஒரு குதிரை முகத்தை எடுத்துட்டு வந்து விஷ்ணுவோட தலையில பொருத்திட்டா அவரும் ஹயக்ரீவன் ஆயிடுவாரு. ஹயக்ரீவ பகவான் ஹயக்ரீவ அசுரனை அழிச்சிடுவாரு அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்றாங்க. அதேபடியே பிரம்மதேவனும் குதிரையின் தலையை எடுத்துட்டு வந்து மகாவிஷ்ணுவோட உடலில் பொருத்துறாரு. அவரும் ஹயக்ரீவ பகவான மாறுறாரு. ஹயக்ரீவ அசுரன் கிட்ட போரிட்டு அவரை வதம் பண்றார். அடுத்து மது கைடபர்கள். ஒரு முறை 3 உலகங்களுமே சமுத்திரத்தில் மூழ்கிடுச்சு. எல்லாம் தண்ணிதான். அந்த சமயத்துல மகாவிஷ்ணுவும் யோக நித்ரைக்கு போயிடுறாரு. நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவருடைய காதிலிருந்து வரக்கூடிய மலத்திலிருந்து 2 அசுரர்கள் பிறக்கிறார்கள், மது கைடபர்கள். மது கைடபன் என்ற 2 அசுரர்களும் அதே தண்ணியிலே தான் பிறந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க.
சுற்றிலும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு வளர வளர இவங்க மனசுல நிறைய கேள்விகள் வருது. நம்ம இங்கதான் பிறந்தோம், அப்ப நம்மளை யாரு தோற்றுவித்தார், நம்ம எப்படி இங்க இருக்கோம், நம்மளை விட தாண்டி ஏதாவது ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அந்த விசாரம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வானத்திலிருந்து ஒரு வாக் பீஜம் சவுண்ட் அவங்களுக்கு விழுது. அதை தொடர்ந்து ஒரு ஒளியும் மின்னல் வேகத்துல கடந்து போகுது. அப்போ ஏதோ ஒரு ஆதிசக்தியானவள் இங்க இருக்காங்க அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அந்த வாக் பீஜத்தை மையமா வச்ச அதிவே இவங்க சொல்லி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1000 வருஷம் தவம் இருக்காங்க. அப்படி 1000 வருஷம் தவம் இருந்ததுனால ஆதிசக்தியானவள் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து, உங்களுக்கு என்ன வரம் கேளுங்கன்னு கேக்குறாங்க. மதுகைடவர்கள் 2 பேருமே, எங்களுக்கு நாங்க எப்ப விருப்பப்படுறோமோ அப்ப எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் போதும் அப்படின்னு ஒரு வரம் கேக்குறாங்க. சரின்னு ஆதிபராசக்தியும் அவங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால இவங்களுக்கு வெறி அதிகமாயிடுச்சு. மமதை, அகங்காரம் எல்லாமே அதிகமானதுனால யாரு வந்தாலும் அவங்க கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. இங்க விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருக்கிறவள் தானே பிரம்மதேவன். பிரம்மதேவனை சந்திச்சவங்க, அடடா பிரம்மதேவா வா சண்டை போடலாமா, ஓடாத பண்ணாதன்ட்டு வேணும்னு வம்புக்கு இழுக்கிறாங்க. அவரும் பயந்துகிட்டு மகாவிஷ்ணுவ சரணடைறாரு. மகாவிஷ்ணுவா அவரு தூக்கத்துல இருக்காரு. அவரை எவ்வளவு முறை எழுப்பியுமே யாராலையுமே எழுப்பவே முடியல. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவரு நித்ரா தேவிய கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரை முழுசா கவர்ந்திருக்கிறது நித்ரா தேவி மட்டும்தான். அதனாலதான் இவர் அயர்ந்த தூக்கத்துல இருக்காரு. நித்ரா தேவி இவரை விட்டு விலகினால் மட்டும்தான் இவர் எந்திரிப்பாரு. அப்படிங்கிறதுனால அந்த நித்ரா தேவிய மனசார வேண்டிக்கிறாரு. அதனால நித்ரா தேவியும் மகாவிஷ்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு தூக்கத்துல இருந்து கலைஞ்சி எந்திரிக்கிறாரு. பிரம்மதேவனும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அபயம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டாரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாரு. மது கைடபர்களை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி நான் செய்யறேன் அப்படின்ட்டு அவரும் அவங்க 2 பேத்துக்கிட்டே சண்டை போட தயாராகும் போது 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்குது. மது கைடபர்கள் ஒரு பக்கம், மகாவிஷ்ணு ஒரு பக்கம். 5000 வருஷத்துக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். மகாவிஷ்ணு ஒருத்தர் தான், மது கைடபர்கள் 2 பேரு. மது கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். கைடபர் மகாவிஷ்ணு கூட நல்லா சண்டை போடுவான். அவன் கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா அவன் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்த மது பிடிச்சுப்பான். மது விஷ்ணு கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மகாவிஷ்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மகாவிஷ்ணு அவர் ஒருத்தரே தானே சண்டை போடுறாரு. அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அவரால் முடியல. அதனால மதுகிட்டையும் கைடபர்கிட்டையும் பேசுறாரு. எப்ப நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்கிட்ட சண்டை போட வரீங்க. நான் ஒருத்தனே தான் உங்ககிட்ட சண்டை போடுறேன். எனக்கு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சரி கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு டைம் கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் கூட இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம சண்டை போடுறது? 2 பேருக்கும் பலம் குறையவே மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருமே மாறி மாறி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க. அதனால இவங்களை அழிக்கணும் அப்படின்னா தந்திரமாதான் இவங்களை அழிச்சாகணும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இவங்க அந்த ஆதிசக்தி கிட்ட என்ன வரம் வாங்கினாங்க? நாங்கள் விரும்பும் போது மரணம் அப்படின்னு தானே வரம் வாங்கினாங்க. அப்படிங்கும் போது அந்த ஆதிசக்தியோட உதவியும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத மகாவிஷ்ணு உணர்ந்தாரு. அதனால அந்த ஆதிசக்தி பராசக்திய வேண்டி வணங்கி நிக்கிறாரு. ஆதிபராசக்தியும்
இவருக்கு காட்சி தந்து, நீங்க அவங்க கூட போய் சண்டை போடுங்க, நான் சரியான நேரத்துல மோகினி ரூபத்துல வந்து அவங்களுடைய மதிய மயக்கிறேன், அத காரணமா வச்சு நீங்க அவங்கள வதம் பண்ணிடுங்க அப்படின்னு சக்தியானவர் சொல்றாங்க. மகாவிஷ்ணுக்கும் தெம்பு வந்துருச்சு. மறுபடியும் மது கைடபர்கள் 2 பேத்துக்கிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. போட போட டிலே ஆயிக்கிட்டே இருக்கு. ஆனா பராசக்தி வரவே இல்லை. நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல பராசக்தி மோகினி ரூபத்துல வந்து வானத்தில் நிக்கிறாங்க. அதிரூப லாவண்யத்தோட இருக்கக்கூடிய அந்த மோகினிய பார்த்ததும் மது கைடவர்களுடைய கவனம் ஃபுல்லா போரில் இல்லாம அந்த மோகினி கிட்ட போயிடுச்சு. அவங்களையே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க மது கைடவர்கள். இவங்களுக்கு விஷ்ணு கூட சண்டை போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் விஷ்ணு இருந்துகிட்டு ஒரு விஷயம் கேக்குறாரு. நீங்க கவனத்தோட சண்டை போடலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல, நீ நல்லாதான் சண்டை போடுற அப்படின்னு. சரி, நீங்க ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. நாங்க உன்கிட்ட வரம் கேட்காதா, நீ வேணா எதுனாலும் ஏன் எங்க கிட்ட வரம் கேளு, நாங்க தரோம் அப்படின்னு மது கைடவர்கள் சொல்றாங்க. இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவும் சொல்றாரு. நீங்க 2 பேரும் என் கையால சாகணும், அதுவே நான் கேட்கும் வரம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடடா, நாமளே நம்ம வாயால வந்து பிரச்சனை தேடிக்கிட்டோமே அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்பதான் வந்து அலர்ட் ஆகுறாங்க. இருந்தாலும் மகாவிஷ்ணுவே, நீங்க முதல்ல எங்களுக்கு வரம் தரேன்னு ஃபர்ஸ்டே சொன்னீங்க இல்லையா, அதுபடி நாங்க உங்ககிட்ட ஒரு வரம் கேக்குறோம். அதாவது இங்க ஃபுல்லாவே தண்ணியால மட்டும்தான் நிரம்பி இருக்கு. எங்களுக்கு தண்ணியே இல்லாத பகுதியில எங்க 2 பேத்தையும் நீங்க சாகடிக்கணும் அப்படின்னு மது கைடவர்கள் சொல்றாங்க. சரி, உங்க விருப்பப்படியே ஆகட்டும், நான் செய்யறேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இங்க ஃபுல்லா சுத்தியுமே தண்ணி தானே இருக்கு அப்படின்னு. அப்புறம் மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. அவருடைய தொடையே நிலம் மாதிரி தான் இருக்கு. மது கைடவர்கள் அதை பார்த்து, அடடா, நாமளும் நம்மளோட உருவத்தை பெருசாக்கிக்கலான்னு அவங்களும் விஸ்வரூபத்துல பெருசாகிறாங்க. இருந்தாலும் அவங்களையும் தாண்டி மறுபடியும் பெருசாகிறாரு மகாவிஷ்ணு. அப்புறம் அவங்க 2 பேத்தையும் தன் தொடையில் போட்டு அவங்கள அழிக்கிறாரு. இதுக்கு துணையா இருந்தவங்க ஆதிபராசக்தி. அடுத்து சிவன் கொடுத்த வரம் வியாசருக்கு. இப்பதான் மேருமலையில போய் புத்திரனுக்காக ஆதிபராசக்திய நோக்கி தவம் இருந்துகிட்டு இருக்காரு இல்லையா வியாச முனிவர். ஆதிபராசக்தியோட ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்து தவம் இருந்துகிட்டே இருந்தவரு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு சிவமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. பஞ்சாட்சரி சிவமந்திரத்திவே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு அப்பதான் அலர்ட் ஆகுது. என்ன இது, நாம என்ன ஆரம்பிச்சோம், என்ன காரணத்துக்காக வந்தோம்? நாம ஆதி பராசக்தியை நோக்கி அவளுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நம்ம சிவனை நினைக்க ஆரம்பிச்சா, சிவனோட மந்திரத்தை இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம எவ்வளவு காலத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, எந்த தெய்வமும் இங்க வரவும் இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தியும் இல்லை, இனி சிவனையும் சக்தியும் பிரிக்காமல் 2 பேரையும் இணைத்தே அவங்கள நினைச்சு தவம் பண்ணலான்னு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தவம் பண்ண தவத்தால் ஏற்படும் அந்த அக்னி ஜுவாலை வந்து சொர்க்கத்தையே போய் எட்டிடுச்சு. இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு யாரு தவம் பண்ணாலும் பிடிக்காது. ஏன்னா தவம் பண்றவங்க எல்லாருமே இந்திர பதவிக்காக மட்டுமே தவம் பண்றதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சிவபெருமான் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்புறம் வியாச முனிவர், உன் பதவிக்காகலாம் வந்து தவம் பண்ணல, அவர் வந்து புத்திரனுக்காக தான் தவம் பண்றாரு, நீ போய் உன் வேலையை பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. இதே மாதிரி 100 வருஷம் தவம் இருந்த வேட்டி அவருக்கு வரம் கிடைத்தது. சிவபெருமானும் சக்தியும் அவங்களுக்குரிய வரத்தை கொடுக்கறாங்க. நீ கேட்ட மாதிரியே ஒரு புத்திரன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போறாரு.
தொடர்ந்து தன்னுடைய கடமைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஈடுபட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹோமம் நடத்துறது, அக்னி வளர்க்கறது பிராமணர்களுடைய அன்றாட காரியம். அதனால அவரும் என்ன பண்றாரு, இந்த மத்த அரணையில பூட்டி நெருப்ப உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு. உண்டாக்கிக்கிட்டு இருக்கும்போது புத்திரன் நமக்கு பிறக்கணுமே, புத்திரனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது. எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு யோசனை வருது, நாமளும் பிராமண இப்ப நம்ம ஒரு பெண்ணை கூடி அவங்க கூட சந்தோஷமா இருந்து அப்புறம்தான் குழந்தை பெத்துக்க முடியுமா? அப்படி பெத்துக்கிட்டா நாம இந்த உலக வாழ்க்கை இந்த பந்தத்துல கட்டுண்டுடுவோமே அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. என்ன பண்றதுனே தெரியலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துக்கு பேரழகியான ஒரு தேவக்கன்னி ஊர்வசி அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. அங்க வெளியவே இருந்து நட போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருக்கா மனசுல போராட்டம், நாம ஒரு வரம் கேட்டுட்டு வந்தோம் குழந்தை வேணும்னு. அதே சமயம் ஊர்வசியும் இங்க நிக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்க கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறதா இல்ல நம்மளோட பிரம்மச்சரியத்தை விடறதா, நம்ம இது வரைக்கும் பண்ணின தவம் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு அவர் தவிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஊர்வசியும் கிளியா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்துல இதே ஊர்வசியால தானே புரூரவன்கிற ஒரு அரசனுக்கு அவமானமும் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு அவமானம் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அடுத்த அத்தியாயம் தாரையின் காதலும் புதன் பிறந்த கதையும். தாரை தேவகுரு பிரகஸ்பதியின் மனைவிதான் தாரை. தாரை ஒரு நாள் சந்திரனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு, சந்திரனோட அழகு எல்லாத்தையும் பார்த்து மயங்குறாங்க. சந்திரனும் தாரையின் அழகுல பார்த்து மயங்குறாங்க. அங்கேயே தங்கிடுறாங்க. 2 பேரும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகஸ்பதியோ நம்முடைய மனைவி சந்திரன் வீட்டுக்கு போய் இத்தனை காலமா திரும்பி வரவே இல்லையின்னு தன்னுடைய மாணவனை அனுப்புறாரு. தாரை கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் தொடர்ந்து தன்னுடைய மாணவர்களை சந்திரனோட வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காரு. தாரை இங்க திரும்பி வீட்டுக்கு வரதா உத்தேசமே இல்லை. அதனால பிரகஸ்பதியே சந்திரனோட வீட்டுக்கு போறாரு. குருவோட மனைவி கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அவரு எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசாகுது. எப்படியாவது நீ என் மனைவிய என்கிட்ட கொண்டு சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு பிரகஸ்பதி போயிடுறாரு. போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு பிரகஸ்பதி. தாரை வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. ரொம்ப பொறுத்து பார்த்துட்டு பிரகஸ்பதி மறுபடியும் சந்திரனோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள நுழையவே விடாமல் காவலர்கள் தடுக்கிறாங்க. நான் தான் வந்திருக்கேன்னு போய் உங்க தலைவன் கிட்ட சொல்லுங்கன்னு பிரகஸ்பதி சொல்றாரு. நான்லாம் அனுப்ப முடியாது, தாரைக்கு வர விருப்பம் இல்லைன்னு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. ரொம்ப மனசு உடைஞ்சு போற பிரகஸ்பதி இந்திரலோகத்துக்கு போறாரு. இந்திரனை சந்திக்கிறாரு. இந்திரன் கிட்ட நடந்ததை சொல்றாரு. இந்திரன் சரி, நான் முதல்ல தூதனை அனுப்புறேன். அப்படி அவன் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நானே படைகளோட போய் சண்டை போட்டாவது உங்க மனைவிய உங்ககிட்ட சேர்க்கிறேன் அப்படின்றாரு. தூதன் சந்திரனை போய் சந்திக்கிறான். நான் இந்திரனால் அனுப்பப்பட்ட தூதன், குருவோட மனைவிய அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு இந்திரன் சொல்ல சொன்னாரு அப்படின்னு தூதன் சொல்றான். ஓ, அந்த இந்திரன் சொன்னானா? அவனே இப்படிப்பட்டவன் தானே, அந்த பிரகஸ்பதி தானே அப்படி இத ரொம்ப கேவலமா பேசுறாரு சந்திரனும். இத பொறுத்துக்கவே முடியல தூதுவனுக்கு கூட. தூதன் அப்படியே இந்திரன் கிட்ட சொல்லும் போது அவருக்கு கோபம் அதிகமாகுது. எப்படியாவது சண்டை போட்டுதான் மீக்கணுமாட்டிருக்குன்ட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. இந்த பக்கம் சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ண அசுரர்களுடைய குருவான சுக்ராச்சாரியார் ரெடியா இருக்காரு. சந்திரா, நீ தாரையை கொண்டு போய் குரு கிட்ட ஒப்படைச்சிடாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. அப்போ இவங்க எல்லாருக்குமே சண்டை ஆரம்பிக்குது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்திரன் சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. சிவபெருமானும் பிரகஸ்பதிக்கு இந்திரனுக்கு துணையாக சந்திரன் சுக்ராச்சாரியருக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சண்டை வளர்ந்துகிட்டே இருக்கு. நாட்கள் ஆக ஆக பிரம்மதேவன் வராரு. பிரம்மதேவன் சந்திரனை திட்டாரு. பிரம்மதேவனுடைய மகன் தானே சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியாருக்கு அது அவமானமா போயிடுச்சு. இல்லப்பா சந்திரா, நீ தயவு செஞ்சு உன் குரு மனைவியா அவர்கிட்டயோ ஒப்படைச்சுடு.
இனிமே உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு அவரு பேக் ஆஃப் ஆயிடுறாரு. சந்திரனும் என்ன பண்றதுன்னு தெரியாம தாரைய பிரகஸ்பதி கூட அனுப்பி வச்சிடுறாரு. பிரகஸ்பதி கூட வந்த தாரைக்கு கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்குது, ஆண் மகன். புதன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த காரியம்லாம் செய்யணும் அப்படின்னு தந்தை தான் செய்யணும்னு சந்திரன் வந்து நிக்கிறாரு. நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, நீ இல்லைன்னு பிரகஸ்பதி கிட்ட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அதனால இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு மறுபடியும் பிரம்மதேவனே வராரு. இந்த கேள்விக்கு பதிலு தாரை கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு தாரை கிட்ட கேக்குறாரு. தாரையால வெளிப்படையா இந்த குழந்தை இன்னாருதுன்னு சொல்ல முடியல. சூசகமா சொல்றாங்க சந்திரனுக்கு பிறந்ததுன்னு. அத குறிப்பால் உணர்ந்துக்கிறாரு பிரம்மதேவன். அப்புறம் சந்திரன் தான் தந்தை, நீயே எல்லா காரியமும் பண்ணன்ட்டு பண்ணி வைக்கிறாரு. அடுத்து புரூரவன், அவங்க பிறந்த கதையை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது சுத்தியம்னன்ங்கிற ஒரு அரசன் இருந்தான். நம்ம நேத்தே பார்த்தோம். இந்த சுத்தியம்னன் பாத்தீங்கன்னா இளம் காளையா தன்னுடைய படை வீரர்களை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்போ அங்க இருக்க தாருகா வனத்துக்குள்ள பூந்தர்றாங்க. அங்க உள்ள புகுந்ததுனால ஆனா இருந்த எல்லாருமே பெண்ணா மாறிட்டாங்க. இவங்கள ஏன் பெண்ணா மாறினாங்க அப்படின்னு சுத்தியம்னனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. நம்ம எல்லாருமே பெண்ணா மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாருகா வனத்தில் சிவனும் பார்வதியும் தனித்து ஏகாந்தமா இருக்கும்போது முனிவர்கள் எல்லாருமே சிவனை தரிசனம் பண்ண அந்த காட்டு வழியா போறாங்க. அவங்களுடைய ஒளியால இவங்க டிஸ்டர்ப் ஆகி பார்வதி தேவி வெட்கத்தால் நானே தன் உடைகளை எடுத்து அணிந்துக்கிறாங்க. சிவபெருமானை விட்டு விலகி போறாங்க. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் இந்த தாருகா வனத்துக்கு வரவங்க எல்லாருமே எல்லா ஆண்களும் பெண்களும் மாறக்கடவர் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு. இந்த சாபத்தை தெரியாம அந்த காட்டுக்குள்ள அந்த வனத்துக்குள்ள பூந்தவள் தான் சுத்தியம்னன் பெண்ணா மாறிட்டாரு. பெண்ணா மாறி அதே வனத்துக்கு அருகிலேயே வாழ்ந்துகிட்டு வராரு. சந்திரனோட மகன் புதன் இருக்காரு இல்லையா, புதனும் அந்த இலாங்கிற அந்த பெண், அதாவது சுத்தியம்னன் பெண்ணா மாறினதுனால அவங்களுக்கு இலான்னு பேரு. சுத்தியம்னனும் இலாவும் சந்திக்கிறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவன் தான் சுத்தியம்னன். இப்படி காட்டுக்கு போனவன் ரொம்ப காலமா திரும்பி வரல அப்படிங்கிறதுனால அவருடைய குருவான வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்க்கிறாரு. அப்பதான் அவர் பெண்ணா மாறினது தெரியுது. அதனால சிவபெருமான் கிட்ட வேண்டி வணங்குறாரு. அதனால சுத்தியம்னனுக்கு 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய வரம் கிடைக்குது. புரூரவன்கிற குழந்தையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. இவரு மாறி மாறி ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறத பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேவி பாகவதத்தை அவர் படிச்சதுனால நிரந்தரமா ஆண் ரூபத்தை அடைஞ்சாருன்னு நம்ம நேத்தே பார்த்தோம். புரூரவன் நல்லா வளர்ந்துட்டாரு. வளர்ந்த வேட்டி அவரும் வந்து அரசனா முடிசூடி நாட்டை நல்லா பாதுகாத்து செங்கோலாச்சு புரிஞ்சுக்கிட்டு வராரு. அவருடைய அழகு, வீரம், போல் திறன் இது எல்லாத்தையும் பார்த்து ஊர்வசிக்கு புரூரவன் மேல ஒரு காதல் வருது. தேவ மங்கையான ஊர்வசி ஒரு மானிடனான புரூரவனை காதலிக்கல்தா அப்படின்னு இந்திரனுக்கு ஊர்வசி மேல கோபம் வந்துச்சு. அதனால ஊர்வசிக்கு ஒரு சாபம் கொடுக்கறாரு, நீ இனிமே பூலோகத்திலே கிடப்பாய் அப்படின்ட்டு. இது ஊர்வசிக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. தன்னுடைய எண்ணப்படியே புரூரவன் கூட நாம சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு புரூரவனை சந்திக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. அவருக்கு ஒரு 3 கண்டிஷன் போடுறாங்க ஊர்வசி. அதாவது, நான் கொடுக்கிற நெய்ய மட்டும்தான் நீ தினைக்கும் சாப்பிடணும், வேற எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. 2வது, அவங்களுடைய சலங்கை, அவங்களுடைய அந்த சலங்கைகள் 2ஐயும் புரூரவன் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு உயிருக்கு உயிரானது, இதனை பத்திரமா வச்சுக்கணும், எந்த திருடன்களும் வந்து திருடிட்டு போகாம நீ பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, நான் எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நிர்வாணமாகவோ அல்லது பிற பெண்ணுடன் கூடி இருக்கிறதையோ பார்க்கவே கூடாது. அப்படி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, இல்ல அந்த சலங்கைகள் தொலைந்து போய் விட்டது அப்படின்னா, நான் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவேன் அப்படின்னு ஊர்வசி கண்டிஷன்ஸ் போட்டாங்க. புரூரவனும் ஊர்வசி மேல இருக்கிற காதல் மோகத்தால, சரிம்மா சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு
தன்னுடைய அந்தப்புறத்திலேயே வச்சு அவங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போய்கிட்டே இருக்க இந்திரனுக்கு ஊர்வசியோட நினைப்பு இப்ப வந்துடுச்சு. அடடா, ஊர்வசி இல்லாம இந்த தேவலோகமே கலை இழந்து போயிடுச்சா அப்படிங்கறதுனால தன்னுடைய கந்தர்வர்கள் கிட்ட சொல்லி போய் ஊர்வசியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவரு சொல்லி அனுப்புறாரு. அவர் ஐடியாவும் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஊர்வசியோட அந்த சலங்கைகள் இருக்கு பத்தியா, அதை திருடிடுங்க. அது இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஊர்வசி இங்க திரும்பி வந்துருவா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறாங்க. அவன் ஆடை இல்லாமல் இருக்கும்போது அவ பார்த்துட்டாலும் அவ திரும்பி வந்துருவா அப்படின்ட்டு. இந்த ரகசியத்தை தெரிஞ்ச கந்தர்வர்களும் இரவு நேரத்துல அரண்மனை அந்தப்புறத்துக்கு போறாங்க. சலங்கைகளோட சத்தம் கேக்குது. எந்திரிச்சு பார்த்த கந்தர்வர்கள் சலங்கைகளை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஊர்வசி கத்துறாங்க, புரூரவா மன்னனே எங்க இருக்க, இப்படி திருடங்க கல்வர்கள் என் சலங்கைகளை திருடிக்கிட்டு போறாங்க, எந்திரி பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. படுத்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு மின்னல் போல ஒரு ஒளியை உண்டாக்குறாங்க கந்தர்வர்கள். அந்த ஒளியில இவர் ஆடையே இல்லாமல் இருக்காரு. அத ஊர்வசி பாத்துறாங்க. அவ்வளவுதான், இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு ஊர்வசி கிளம்பி போயிட்டாங்க. எப்படியோ இவரு ஓட ஆரம்பிச்சவர் ஓடிக்கிட்டே இருக்காரு கந்தர்வர்கள் பின்னாடி. சரி, இனிமே ஊர்வசி திரும்ப வந்துருவா, இனி இந்த சலங்கை வேண்டாம்னு அங்கே ராஜ வீதியில தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த சலங்கை புரூரவன் மன்னனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா ஊர்வசியை இழந்துட்டாரு. ஊர்வசியை எங்க தேடியுமே காணல. தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு இடத்துக்கு ஊர்வசியை கண்டுபிடிச்சும் ஊர்வசி அவர் கூட போக மறுக்கிறாங்க. இனிமே உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அந்த ஊர்வசி தான் இப்போ வியாச முனிவரோட ஆசிரமத்துக்கு வெளியில கிளியா பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அழக பார்த்து இவருக்கு நம்ம அந்த பெண்ணோடு சேரலாமா வேண்டாமாங்கிற அந்த எண்ணம் எழுந்துகிட்டே இருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸ், மன போராட்டத்தோடவே இருக்காரு வியாச பகவான். அதே சமயம் அந்த அரணிக்கட்டையில அரணிக்கட்டையில நெருப்பு திரிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த சமயத்துல அதே அக்னி ஜுவாலையில ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை பார்த்ததுதான் வியாச முனிவருக்கு பெருமூச்சே வந்துச்சு. அந்த குழந்தை அந்த நெருப்புக்கு, அந்த அக்னி ஜுவாலைக்கு ஒப்பான தேஜஸோட அந்த குழந்தை ஒரு ஆண் மகன் பிறக்கிறார். ஊர்வசி கிளி ரூபத்துல தானே அங்க இருந்தாங்க. அதனால அவருக்கு சுகர்னு பேரே வச்சாங்க. சுக பிரம்மங்கிற பேரோட வளர்ந்தவர் தான் வியாச முனிவரின் மகன். மகனை பெத்துட்டோம், தான் புத்திரன் வேணும்னு தவம் இருந்தாரு. அவரு இருந்த தவத்துக்கு வரமும் கிடைச்சது. வரம் கிடைத்ததோட மகனும் கிடைத்தான். மகனை எடுத்துக்கிட்டு கங்கை கரைக்கு போறாரு. குளிப்பாட்டுறாரு, பாராட்டி சீராட்டி சந்தோஷமா வளர்த்துறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரகஸ்பதி குரு கிட்ட தன் மகனை அனுப்பி வச்சு வேண்டிய எல்லா வேதங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு அது எல்லாத்தையுமே கத்துக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வர தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு வியாச முனிவர். ஆனா சுகபிரம்மத்துக்கு கல்யாணத்தில் துளி கூட ஈடுபாடே இல்லை. கல்யாணம்ங்கிறது பந்தப்படுத்துறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கவே முடியாது. சந்தோஷமா ஆரம்பத்துல தெரிஞ்சாலும் அது பின்னாடி துக்கத்துலதான் கொண்டு போய் முடியும். அப்புறம் அதை நான் மறுபடியும் இந்த பூமியிலேயே பிறக்கிறதுக்கு காரணமா ஆயிடும். அதனால என்ன பந்தத்தில் சிக்க வைக்காதீங்க அப்படின்னு தன் தந்தை கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு சுகபிரம்மன். இதெல்லாத்தையும் கேட்ட வியாச முனிவரால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருத்தப்படுறது. தன்னுடைய மகன் சந்நியாசத்திலேயே முழு ஈடுபாடோட இருக்கிறதுனால நீ ஸ்ரீ தேவி பாகவதத்தை படிக்கணும்னு வியாசர் அறிவுறுத்துறாரு. தேவி பாகவதமா ஏன் அப்படின்னு சுகர் கேள்வி கேட்கிறாரு. ஆளிலை கண்ணனாய் இருக்கும்போது அந்த மகாவிஷ்ணுவுக்கு தரிசனம் கொடுத்தவங்க தான் அந்த அம்பிகை. அந்த அம்பிகை பலவித சக்திகளை பரிணமித்து இருக்காங்க. அவங்க சொன்ன பாகவத சாரத்தை, அந்த மந்திரத்தை தான் மகாவிஷ்ணு இன்னமும்
ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வியாசர் சொல்றாரு. அவர் பிரம்மதேவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. பிரம்மதேவன் நாரதருக்கு சொல்லி கொடுத்தாரு. நாரதன் எனக்கு சொன்னாரு. நான் அதை ஜபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால இவ்வளோ பாகவதம், அந்த தேவி பற்றின சரித்திரம், வரலாறுகள் எல்லாமே எழுதவே முடிஞ்சது அப்படின்னு வியாசர் சொல்றாரு. அதனால நீ கொஞ்ச காலம் ஸ்ரீதேவி பாகவதம் படி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அட்வைஸ் பண்றாரு. அதனால அத படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சும் அவருக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லை. ரொம்ப மனக்குழப்பத்தோட இருக்காரு சுகபிரம்மம். தன் மகனோட நிலைய பார்த்து தந்தையான வியாசர், நீ மிதிலாவுக்கு போய் ஜனக மகாராஜாவை சந்திக்கணும். அவர் உன்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்றாரு. ஜனக மகாராஜாவா? யாரையாவது சன்னியாசி ஞானின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் உண்டு. அவர் மகாராஜா, எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு வராரு. அவர்கிட்ட போய் நான் என்ன சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சுகபிரம்மன் கேள்வி கேட்கிறாரு. அவர் ஒரு விதேகர், ஜீவன் முக்தர் அப்படின்னு வியாசர் புகழ்ந்து பேசுறாரு. நீங்க புகழ்ற அளவுக்குலாம் அவர்கிட்ட இருக்குமான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மிதிலாவுக்கு இப்பவே போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. வியாசரும், நீ மிதிலாவுக்கு போ, அவரை சந்தி, ஆனா சந்திச்சதும் இங்க என்கிட்ட நீ திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு அனுப்பி வைக்கிறாரு. மிதிலைக்கு போனவரு அங்க இருக்கிற காவலாளிகள் உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்காங்க. நீங்க யாரு, எங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஓஹோ, உள்ள போகிறதுக்கே இத்தனை கேள்வியா? அப்ப நான் எப்படி அரசனை பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த நாட்டுல எப்படி மக்களுடைய மனசு நோகாம இவர் எப்படி ஆட்சி புரியுறாரு? மக்களும் எந்த தப்புமே பண்ணலையா, இல்ல என்ன இங்க நடக்குது அப்படின்னு இவருக்குள்ள யோசனை இருந்துகிட்டே இருக்கும். காவலாளி, உங்களோட முகம், அதோட தேஜஸ் இதெல்லாம் பார்த்தா நீங்க பெரிய ஞானவான் அப்படிங்கிறது புரியுது. நீங்க உள்ள போங்க, எங்க வேணாலும் போலாம் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல செக்யூரிட்டி செக்அப், இங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு மரத்தடியில போய் உக்காந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஒரு அமைச்சர் வர்றாரு. இவரை பார்த்துட்டு, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு உள்ள அரண்மனைக்குள்ள இருக்க ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்துல அவரை போய் தங்க வைக்கிறாரு. அவரும் அங்க சில காலம் தங்கி இருக்காரு. அங்க நந்தவனத்துல நிறைய பெண்கள் வருவதும் போவதும் உண்டு. அங்க மரத்தடியில இருக்கிற சுகபிரம்மத்தை பார்த்த எல்லாருக்குமே இவர் மேல அதிக ஈடுபாடு வந்துடுச்சு. அதுக்கு காரணம் இவருடைய இளமை, அழகு, அவர்கிட்ட இருந்த அந்த பிரம்ம தேஜஸ். இவர் பின்னாடியே எல்லாரும் சுத்துறாங்க. இவரை தனக்குரியவனா ஆக்கிக்கணும்னு எல்லா பெண்களும் முயற்சி பண்றாங்க. ஆனா யாருக்குமே இவர் பிடி கொடுக்கவே இல்லை. ஸ்திரமான பக்தியோட தன்னுடைய நிலையிலேயே இருக்காரு சுகபிரம்ம. இத கேள்விப்பட்டு ஜனக மகாராஜா இவரை சந்திக்க வராரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்புறம் சுகபிரம்மன் ஜனக மகாராஜா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களை ஜீவன் முக்தன், விதேகன் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்னு அவர் கேள்வியே கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு ஜனக மகாராஜா, முதல் நிலை பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துல கற்க வேண்டிய எல்லாத்தையுமே முறைப்படி கத்துக்கணும். குருவுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுத்துட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துல ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கையில ஈடுபடணும். குழந்தைகளை பெத்துக்கணும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம்க்கு போயிடணும். வானப்பிரஸ்தம்ல உன்னுடைய மனைவிய குழந்தைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வானப்பிரஸ்தம் நிலையில பகவானை நோக்கி இருக்கணும். அதுக்கடுத்து சந்நியாசம் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. நிஜத்துல இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்கிறார்.
அதான் நீங்க என்னையே பாக்குறீங்க இல்லையா, நான் இந்த நாட்டுக்கே மகாராஜா. நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற நினைவோட தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது பந்தம்ங்கிறது மனதால் ஏற்படுவதுதான், உடலால் அல்ல அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை ஜனக மகாராஜா சுகபிரம்மத்துக்கு புரிய வைக்கிறாரு. நாம ஒரு மனிதன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே எந்த பலனுமே எதிர்பார்க்காம தன்னுடைய கடமைகளை செவ்வனே செஞ்சுக்கிட்டு எல்லா பலனையும் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரத்துல ஜீவன் முக்தன் ஆயிடுவாங்க அப்படின்னு ஜனக மகாராஜா சுகபிரம்மனுக்கு சொல்றாரு. இத கேட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை தேடி சுகபிரம்மன் ஆசிரமத்துக்கு போறாரு. இப்படி மிதிலாராஜன் ஜனக மகாராஜாவை சந்தித்தது, பேசினது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. பித்ரு தேவர்களின் புத்திரியான பீவரியை சுகபிரம்மத்துக்கு மனம் முடித்து வைக்கிறாரு வியாசர். சுகபிரம்மம் பீவரி கூட சந்தோஷமா வாழ்றாரு. 4 மகன்கள், ஒரு மகளை பெற்றெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாவற்றையும் துறந்து பரபிரம்மத்தையே நினைத்து தவம் செஞ்சு வான சஞ்சாரம் அடைஞ்சாரு. இத கேள்விப்பட்ட வியாசர் ரொம்ப வருத்தப்படுறாரு. தன் மகனோட உடலையும் பார்க்க முடியல, அவரை உயிரோடவும் பார்க்க முடியலன்னு புத்திரனை இழந்த சோகத்துல அலைஞ்சுகிட்டே இருக்காரு. சிவபெருமானும் மனமிறங்கி, உனக்காக சாயா சுக பிரம்மத்தை உருவாக்கி தரேன், அவரை பார்த்தாவது நீ உன் மனசை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலுமே அவருக்கு மனசு விட்டு போச்சு. அந்த துக்கத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்திக்கவே அவரால் முடியல. அதே துக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி நம்ம அதிக பிரச்சனையில இருக்கும்போது நமக்கு யார் நினைவுக்கு வருவா? நம்முடைய தாய். அதே மாதிரிதான் வியாசருக்கும் அவங்களுடைய தாயான சத்தியவதி நினைவுக்கு வராங்க. தன் தாயை போய் சந்திக்கணும்னு அவங்கள தேடி போறாங்க. அப்படி போகும்போதுதான் சாந்தனு மகாராஜாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. சாந்தனு மகாராஜா யயாதி வம்சம். அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் உண்டு, காங்கேயம் என்கிற பீஷ்மர். அதுக்கடுத்து இவரு சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா சத்தியவதி ஒரு வாக்கு கேக்குறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே மகன் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நமக்குன்னு ஆண் வாரிசு பிறந்தா அவங்களுக்கு தான் அரச முடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளுடைய காதல் வாழ்க்கை ஜெயிக்காத போலன்னு சாந்தனு மகாராஜா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பீஷ்மர் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு 2 வாக்கு தராரு. ஒன்னு, என்னைக்குமே நான் அரசனாக மாட்டேன், இன்னொன்னு பிரம்மச்சரியத்தோட இருப்பேன் அப்படின்னு 2 வாக்கு தன் தந்தைக்கு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அவரே சத்தியவதிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருவன் சித்ராங்கதன், இன்னொருவன் விசித்திர வீரியன். சித்ராங்கதன் அரசனா பதவி ஏற்றாரு. கொடுங்கோல் ஆட்சி மட்டும் இல்லாம ஒரு கந்தர்வராஜன் கிட்டையும் அடிக்கடி சண்டை போடுவாரு. அந்த சண்டையில இவரும் உயிரும் விட்டுட்டாரு. சத்தியவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் பீஷ்மர் என்ன பண்றாரு, இன்னொரு தம்பிதான் இருக்காரு இல்லையா விசித்திர வீரன், அவரை ராஜாவா நியமிக்கிறாரு. சத்தியவதிக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. காசிராஜன் ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்காரு. தன்னுடைய 3 மகள்களுக்கும், அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு 3 பெண்களுக்குமே. சுயம்வரத்துல சாலுவ தேசத்து அரசன் இந்த 3 பெண்களையும் ஜெயிச்சுட்டாரு. அவங்க கிளம்பலாங்க போது பீஷ்மர் வந்துட்டாரு. அந்த அரசனை தள்ளி விட்டுட்டு இவங்க 3 பேரையும் தன்னுடைய தேரில அமர்த்தி இங்க அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 3 பெண்களை விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாரு பீஷ்மர். சரி அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல முதல் பெண்ணான அம்பா பாத்தீங்க அப்படின்னா
நீங்க என்னை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னா நான் ரெடி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை ஏன் வந்து விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. நான் சாளுவ தேசத்து அரசனை தான் விரும்பினேன். ஆனா நீங்க வந்து என்னை இழுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அம்பா வந்து சொல்ல, சரிம்மா இப்படிலாம் வந்து என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் பிரம்மச்சரியம் வரதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பெரியவங்க கிட்டே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. இப்படி வேற ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க போது அந்த பெண்ணை வந்து இங்க வந்து வச்சிருக்க முடியாது, நீயே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதனால அனுப்பி வச்சுடு அப்படின்ட்டாங்க. அதனால பீஷ்மரும் நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பிடுன்ட்டு அனுப்பிட்டாரு. அதனால அம்பா என்ன பண்றாங்க, மறுபடியும் சாளுவ தேசத்து அரசனை போய் சந்திக்கிறாங்க. நீங்க தானே என்னுடைய காதலன், நீங்க தானே முதல்ல என்ன ஜெயிச்சீங்க, நீங்க தான் என்னை ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. சாளுவ தேசத்து அரசனும், அம்மா கண்டிப்பா என்னால முடியாது, ஊர் மக்கள் மத்தியில பீஷ்மர் என்னை வந்து தள்ளி விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் உங்க 3 பேத்தையும் இழுத்துட்டு போயிட்டாரு. அவர் அரண்மனைக்கும் நீ போயிட்ட, அங்க இருந்துட்ட, அவரே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் வேண்டான்னு சொன்ன பெண்ணை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அவமானம் ஆயிடும், என்னால உன்னை ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதனால அம்பா என்ன பண்ணாங்க, மறுபடியும் பீஷ்மர் கிட்டயே போறாங்க. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நீ முதல்லயே சொல்லியிருந்தீனா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ணன, நான் வந்து முடியாதுன்னு சொன்னதும் நீ உடனே அங்க அந்த அரசன் கிட்ட போயிட்ட. இப்ப அவன் முடியாது சொன்னதுனால நீ இங்க வந்துட்ட. உன் மனது ஒரு நிலையில இல்ல, இப்படிப்பட்ட பெண்ணை நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நீ போகலான்ட்டு துரத்தி விட்டுறாரு. அவளும் ஒரு மலைக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சு. இப்படி காசிராஜனோட பெண்களான அம்பிகா அம்பாலிகா மத்த 2 பெண்களுக்கும் விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு 9 வருஷம் வாழ்றாங்க. விசித்திர வீரியனுக்கு சயரோகம்ங்கிற ஒரு வியாதி வந்ததுனால அவரு இறந்துடுறாரு. குழந்தை பாக்கியமே இல்ல. இப்ப வாரிசே இல்லாம ஒரு அரசு இருக்கா அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சத்தியவதி பயப்படுறாங்க. அதனால சத்தியவதி பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க, நீயே இந்த 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வம்சத்துக்கு, யயாதி வம்சத்துக்கு வாரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அம்மா உங்களுக்கு தெரியாததல்ல, நான் என் தந்தை மேல சத்தியம் போட்டிருக்கேன், பிரம்மச்சரியத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, அரசனும் ஆக முடியாது அப்படின்ட்டு. அதனால சத்தியவதிக்கு என்ன பண்றதுனே தெரியாது யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய மகன் வியாசர் ஞாபகத்துக்கு வராங்க. தாய் தன்னை நினைச்சதும் வியாசரும் அங்க வந்து நிக்கிறாரு. அப்புறம் வியாசர் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. அதனால அம்பிகா கூட வியாசர் சேர்றாரு. அம்பிகாவுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது, அந்தகனா பிறக்குது. அதாவது கண் இல்லாதவனா குருடனா ஒரு குழந்தை பிறக்குது, திருதராஷ்டிரன். சரி, இந்த குழந்தையும் வந்து அரசனாக முடியாது அப்படிங்கிறதுனால அடுத்த அம்பாலிகா கிட்ட சேர சொல்றாங்க வியாசர். அவங்களுக்கும் இந்த இதுல உடன்பாடு இல்லாததுனால அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, வெண் குஷ்டத்தோட ஒரு குழந்தை பிறக்குது, பாண்டுன்னு பேரு. இந்த 2 குழந்தைங்களுமே அரசனாக முடியாதே அப்படின்னு சத்தியவதி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால மறுபடியும் அம்பாலிகா கிட்ட சொல்லி வியாசரோட சேர சொல்றாங்க. அம்பாலிகா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு பயந்துகிட்டு தன்னுடைய தாதி வந்து அலங்காரம் பண்ணி வியாசர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா சேர்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்குது, விதுரன். இப்படிதான் கௌரவ வம்சம் விருத்தி ஆச்சு. இதுதாங்க ஸ்ரீதேவி பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம். இதுல நாம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல் விஷயம், எப்படி சௌனகாதி முனிவர்கள் எல்லாருமே சூத முனிவரை பார்த்ததும் அவர் மூலமா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட அவரை அணுகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களையோ இல்ல வேற ஏதாவது துறையில சாதித்த பேரும் புகழும் சந்தித்த நபர்களையோ சந்திக்கும் போது அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கத்துக்கணும். இரண்டாவது, வியாசருக்கு புத்திரன் வேணும்னு ஒரு ஆசை வந்துச்சு.
அவர் ஒரு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஞானி. ஆனா குருவிகள் தன் கூட்டில் சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்றத பார்த்ததும் புத்திர பாசம் தனக்கும் வேணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை வியாசருக்கு வந்துச்சு. அதனால புத்திரனை பெறணும், தவம் இருந்து அடையணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால மேருமலைக்கு போய் தவம் பண்ணலான்னு போறாரு. அப்பதாங்க அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. எந்த தெய்வத்தை வணங்கினா தன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன். நமக்கும் அப்படிதானே, நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் ஒவ்வொரு பொருளை வேண்டி நாம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சரஸ்வதினா கல்வி, லக்ஷ்மினா செல்வம், துர்கானா துக்கத்தை தீர்ப்பவள், விநாயக பெருமான் தடைகளை நீக்குபவன், இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையுமே நாம கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்த தெய்வத்து மேல நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும். நாம இதுவரைக்கும் எந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமோ அந்த தெய்வத்தை அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு அது பின்னாடியே போறது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்திர புத்தியோட நாம இருக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது, அதற்குரிய தேவதைய வணங்கும் போது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். அதனாலதான் நாரதர் வியாசருக்கு ஆதி பராசக்திய வணங்க சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வியாசரே பாத்தீங்க அப்படின்னா சக்திய வணங்கிக்கிட்டு இருந்தாரு. ஏகாட்சர மந்திரம் சொல்லி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எந்த அறிகுறியும் அவருக்கு தென்படல. அவரே அறியாம ஒரு மாயை காரணமா சிவனை வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயும் எந்த அறிகுறியும் தெரியல. அப்புறம் தானே சுதாரிச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை நினைச்சோம், எதை வணங்குறோம், எங்க போய்கிட்டு இருக்கோம்னு நம்மளுடைய எண்ண அலைகள் எங்க போகுதுங்கிறத அவரே கவனிச்சு, சிவனை கும்பிட்டும் வரல, சக்தி கும்பிட்டும் வரல, சிவன் இல்லாம சக்தியும் இல்லை, சக்தி இல்லாம சிவனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் இணைத்தே நினைத்து தவம் பண்ணாரு. அவருக்கான வரமும் கிடைத்தது. அதே மாதிரி தாங்க நாமளும் தெய்வத்தை பிரிச்சு பார்க்காம அவங்களுடைய இணையோட நாம கும்பிட்டோம் அப்படின்னா தாயும் தந்தையுமா இருந்து அவங்க நமக்கு துணையா இருந்து நம்மளுடைய ஆசைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாங்க. புத்திரன் மேல அதீத பாசம். அதனால சுகமுனிவர் எங்க போனாலுமே அவரால் பிரியவே முடியாது. அது அவரால் தாங்கிக்கவும் முடியாது. அப்படி இருந்தவரு எப்படியாவது அவருக்கு சமாதானம் படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரம்மத்தையே நினைச்சு பிரம்மமாவே மாறிட்டாரு. ஆனா தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிந்து போயிட்டான், அவனுடைய உடலை கூட பார்க்க முடியல அப்படின்னு புத்திர சோகத்தால அலைஞ்சுகிட்டே இருந்தார். 18 புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையுமே இயற்றினார். இருந்தாலும் புத்திரனை இழந்த சோகத்தை அவரால சமாதானப்படுத்திக்கவே முடியல, தன்னைத்தானே தேற்றிக்க முடியல. அதனால தன் தாயோட நினைவு வருது. அடுத்து லக்ஷ்மி தேவி. தன் கணவன் மகாவிஷ்ணு தன்னை பரிகாசம் பண்ணி தன் முகத்தை பார்த்து சிரிக்கிறாருன்னு அது விளையாட்டா இருந்தது வினையா மாற ஆரம்பிக்குது. கோபம் வருது. சாத்வீக ரூபமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாமச சக்தி ஆக்கிரமிக்குது. அதனால தன் கணவனுக்கே சாபம் இடறாங்க. உன்னுடைய தலை அருந்து போகட்டும் அப்படின்னு. இதே மாதிரி தாங்க நாமளும் விளையாட்டா வீட்டுல பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துல என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னு தெரியாம அந்த கோபத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் முடியுங்கிறது இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எமோஷன்ஸுக்கு அதீத கோபம், அதீத சந்தேகம், இல்ல அதீத பொறாமை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய நிலையில நாம எந்த முடிவு எடுத்தாலும் என்ன பேசினாலும் தப்பாதான் முடியும். அது இந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மகாவிஷ்ணு நல்ல டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சண்டை போட்டவர நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? ஆனா போர்க்களத்திலேயே பத்மாசனத்துல உக்காந்து அம்ப ஊனி அதுல சாஞ்சுகிட்ட ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு! அவருடைய கவனக்குறைவு. அதாவது நாம ரொம்ப டயர்டா இருக்கும்போது இல்ல ரொம்ப பசியோட இருக்கும்போது
நம்மளுடைய கவனம் தீர்க்கமா இருக்காது. அப்போ நாம செய்யக்கூடிய தவறு பெரிய பின்விளைவுகளை கொடுக்குங்கிறது இது உதாரணம். அடுத்து மது கைடவர்கள், அவங்க ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 3 உலகமுமே சமுத்திரத்தால மூழ்கி இருக்கு. மது கைடவர்கள் எப்படியா தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. பிரம்மதேவனை சந்திக்கிறாங்க முதல் ஆள். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு. சந்தித்த முதல் நபர்கிட்டயே இவங்க சண்டை போடுறாங்க. அதாவது சில நபர்கள் இப்படிதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அதீத அகங்காரம், மமதையோட தான் தான் அப்படின்னு ஒரு ஈகோவோட இருக்கக்கூடிய மனிதர்கள் தாய் தந்தையர் பிள்ளைங்க இல்ல கூட பிறந்தவங்க கிட்ட வெச்சே பார்க்காம சண்டை போட்டு பெரிய பிரச்சனைய உண்டாக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு மது கைடவர்கள் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம அவங்க மோகினி வந்த உடனே அவங்க மேல கொண்ட மோகத்தால என்ன செயல் செய்யறோங்கிறதே தெரியாம வாய விட்டு அவங்களோட அழிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அதீத மோகம், காதல், இந்த மயக்கம் இதுல இருக்கும்போது எடுக்கிற முடிவோ இல்ல நம்ம பேசுற சொல்லோ நமக்கு பெரிய வினையா முடிஞ்சிடும். அடுத்து சுத்யும்னன், ஒரு நாட்டுக்கே அரசனாக போற ஒரு இளைஞன். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, காடுகள் என்னென்னங்கிறத முழுசா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வேட்டையாடவே போகணும். இல்ல வரக்கூடிய ஆபத்து என்னென்னங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரியாம தாருகா வனத்துக்குள்ள புகுந்த பெண்ணா மாறிட்டாரு சுத்யும்னன். இந்த தப்ப நாமளும் பண்றோங்க. எப்பெல்லாம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே எங்கேயாவது ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே உடனே கிளம்பிடுறோம். ஆனா நம்ம போற இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கா, சேஃப்டி இருக்கா, உணவோ தங்கக்கூடிய இடமோ மற்ற சகல வசதிகளும் இருக்கா இல்லையா, இல்ல வேற ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கூட நம்ம ரிசர்ச் பண்றதே இல்லை. போய் மாட்டிக்கிட்டு திணறிட்டு அப்புறம் தான் திரும்பி வரோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு இடத்துக்கு போகணும். அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட வர்றவங்களுக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். அடுத்து புரூரவன், ஊர்வசி மேல அதீத காதல், காமம். அதனால ஊர்வசி சொன்ன அந்த 3 கண்டிஷன்ஸ மறந்து அதை செயல்படுத்தவே இல்லை. அதனால ஊர்வசியை இழந்துட்டாரு. இதே மாதிரி தாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே கல்யாண புதுசுல இல்ல காதல் மயக்கத்துல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நிறைய ஒரு லிஸ்டே வாக்கே கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச வெட்டி சுத்தமா மறந்துடுவாங்க. அத நிறைவேற்றவும் மாட்டாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கைய பிளவுபடுத்திடும். அடுத்து தாரை. நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, இல்ல கல்யாணமான புதுசுலயே சொல்லி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண் கணவன் இல்லாமல் தனியா எந்த வீட்டுக்கும் போக கூடாது, இல்ல எந்த இடத்துக்கும் போகவோ வரவே கூடாது அப்படின்ட்டு. ஆனா தாரை கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் கூட சந்திரன் வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனா போகல. இவங்க தனித்தே சந்திரன் வீட்டுக்கு போறாங்க. சந்திரன் கிட்ட மயங்குறாங்க, காதலிக்கிறாங்க, அங்கேயே வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அது பிரகஸ்பதிக்கு இல்ல அவருடைய குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை மட்டும் இல்ல, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரிய அளவுல சண்டை வர அளவுக்கு இந்த பிரச்சனை போய் முடிஞ்சிடுச்சு. அதனால பெண்கள் ஒரு சரியான பாதுகாப்போ துணையோ இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போவது தப்பு. ஒரு ஆணைதான் தனக்கு பாதுகாப்பு தரணுமா அப்படின்னு இல்ல. பெண் கூட போகலாம். ஆனா எந்த நிலையிலும் தன்னிலை மறவாமல் இருப்பது தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நன்மை பயக்கும். அது தாரை சந்திரன் கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சந்திரன் தன்னுடைய குருவான பத்தினி கிட்ட இப்படி நெருங்கி பழகிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா இது காதல் மயக்கம். காதல் மயக்கம் வந்துட்டா எந்த தப்பையும் சரி செஞ்சிட முடியுமா என்ன? தப்புன்னா தப்புதான். அத நாம விலக்கி
ஒதுக்கி வைக்க முடியவே முடியாது. அதனால எந்த நிலையிலையும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு பாவத்தை செய்யவே கூடாது. அது சந்திரன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. காசிராஜனுடைய 3 மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா 3 பேருமே கவர்ந்துட்டு வந்துடுறாரு பீஷ்மர். ஆனா அம்பா பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்க. ஆனா விசித்திர வீரியனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பீஷ்மரும் இல்லம்மா நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ கிளம்புன்னு அனுப்பி வச்சிடறாரு. சரி, நம்ம காதலிச்ச சாளுவ தேசத்து அரசனையே போய் சந்திக்கலான்னு போறாங்க. சாளுவ தேசத்து அரசனும் கை விட்டுட்டாரு. மறுபடியும் இங்கேயே வந்துடுறாங்க பீஷ்மர் கிட்டே, நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்ப பீஷ்மர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது, நீ இங்கேயே ஸ்திரமான புத்தியோட என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ நின்று இருந்த அப்படின்னா கண்டிப்பா என் முடிவை நான் மாற்றி இருப்பேன். ஆனா நான் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னது நீ உடனே சாளுவ தேசத்து அரசனை போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்ட. அப்புறம் அவன் வேண்டாம்னு சொன்னது இங்க வந்துட்ட. உன்னுடைய புத்தி நிலையிலேயே இல்ல. இந்த மாதிரி பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவரு துரத்தி விட்டுறாரு. நமக்கான குறிக்கோள் என்ன, நமக்கு எது நடக்கும் நடக்காதுங்கிற அந்த அறிவை நாம சிந்திச்சு முடிவு எடுக்கணும். அது எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே சில சமயம் பறி போய்விடும். அது அம்பா கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம். இதுதாங்க இந்த முதல் ஸ்கந்தத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள். தேங்க்யூ.